India's best part-time job company. This company gives many opportunities for earning monies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து தவறான கூற்று எது? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரரின் மகன் மற்றும் மருமகன் துணையோடு தலவாய் குமாரசாமி தலைமையில் சிவகிரி கோட்டையை கைப்பற்ற முயன்றார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் அது என்னன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை. அது வந்து ஒரு சமவெளி பகுதியில் அமைஞ்ச கோட்டை. அதுக்கு பெருசாக ஒன்றும் நேச்சுரலாக ஒன்றும் சேஃப் பண்ணுற மாதிரி எதுவும் புவியியல் ரீதியான விஷயங்கள் கிடையாது. அது பிளைன்ஸில் இருந்தது, ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன நினைக்கிறாருன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து பிரிட்டிஷ்காரன் எதிர்க்கிறத விட சிவகிரி கோட்டையிலிருந்து எதிர்க்கலாம். சிவகிரி கோட்டை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற கோட்டை, அங்கிருந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய பிளான். அதனாலதான் சிவகிரி பாளையத்தை போய் தாக்கிறதுக்கு போறார். சிவகிரி பாளையக்காரர் பிரிட்டிஷ்காரனுடைய சப்போர்ட்டர். சிவகிரி பாளையக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆங்கிலேயருடைய ஆதரவாளர். ஆனா சிவகிரி பாளையக்காரருடைய பையன் அண்ட் அவருடைய மருமகன் 2 பேருமே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, சிவகிரி பாளையக்காரருடைய பையன் அண்ட் அவருடைய மருமகன் இவங்க 2 பேர்த்தோட ஹெல்ப்ல சிவகிரி பாளையத்து மேல படையெடுத்து போறார். அந்த படையெடுப்பை வழிநடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா தலவாய் குமாரசாமி. அவர் தான் வழிநடத்துறார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்து மேல படையெடுப்பு நடத்தினார், சிவகிரி பாளையத்தை தாக்க முயன்றார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி அந்த சிவகிரி பாளையத்தை தாக்க முயன்றப்போ யாருடைய சப்போர்ட்லன்னா சிவகிரி பாளையக்காரருடைய பையன் அண்ட் மருமகன் சப்போர்ட்ல தலவாய் குமாரசாமி தலைமையில தாக்க முயற்சி பண்ணார். ஏன்னா சிவகிரி கோட்டை பிடிச்சிட்டோம்னா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சண்டை போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க. 2வது ஸ்டேட்மெண்ட். 1801 நவம்பர் 16ஆம் நாள் ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிரச்சேதம் செய்யப்பட்டதாக ஜேம்ஸ் வெல்ஷ் தனது இராணுவ நினைவு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரி. அவருடைய மிலிட்ரி ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. இவர் எந்த தேதி யார் யார் எங்கெங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது. நம்ம படிக்கக்கூடிய இந்த பாளையக்காரர்கள் தொடர்பான ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஹிஸ்டரி மேஜரா எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு சோர்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய புத்தகம் தான். இந்த மேஜர் ஜேம்ஸ் வெல்ஷ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய புத்தகம் தான். அவருடைய புத்தகம் தான் இந்த மிலிட்டரி ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல இருந்தா மேஜர் விஷயங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தேதியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கரெக்ட் தான். சிரச்சேதம், தூக்கில் போட்டது, அதெல்லாம் ஒண்ணுதான், மொத்தத்தில் கொல்லப்பட்டாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஒவ்வொரு புத்தகத்துல ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. பட் தேதி 1801 நவம்பர் 16 ஊமைத்துறை அண்டு செவத்தையா இவங்க 2 பேரும் கொல்லப்பட்டது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, தவறான கூற்று எதுன்னு கேட்குறோம். பட் இது 2 கூற்றுமே சரிதான். இது 2 கூற்றுமே சரிதான். அதனாலதான் இவற்றுள் எதுவும் இல்லை. தவறான கூற்று இதில் எதுவுமே கிடையாது. 2மே சரியான கூற்று தான். இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சிவகிரி பாளையக்காரருடைய பையன் அண்ட் மருமகன் 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க கட்டபொம்மனுக்கு. அந்த படையெடுப்பை லீட் பண்ணது யாருன்னா தலவாய் குமாரசாமி. அதே போல ஊமைத்துறை செவத்தையா தூக்கில் போட்ட விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வெல்ஷ். அந்த புத்தகத்தின் நேம் தான் மிலிட்டரி ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அதுக்கு ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். இந்த கூற்று காரணம் தான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோமா. இந்த கூற்றுல சொல்லியிருக்கிறது ஒரு நிகழ்வா எடுத்துக்கங்க. காரணத்துல சொல்லியிருக்கிறதுக்கு இந்த மேல சொன்ன கூற்றுல சொன்ன நிகழ்வு கீழே 2வது ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதுனால தான் நடந்ததா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். கூற்றுல என்ன சொல்றோம், ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுத்தனர்னு சொல்றோம். கரெக்ட் தான், பார்த்துருக்கோம். பல முறை படையெடுப்பு நடத்திருக்கான் பிரிட்டிஷ்காரன். கூற்று சரிதான். ஏன் அந்த படையெடுப்பு நடத்தினா அப்படின்னா, ஒன் ரீசன் இஸ், பல காரணம் இருக்கு, அதில் ஒரு காரணத்தை சொல்றோம். ஒன் ரீசன் இஸ் தட் முத்து ஒடுகநாதர் ப்ரொவைடட் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் டு த டச். முத்து ஒடுகநாதர் டச்சுக்காரர்களுக்கு வணிக வசதிகள் செய்து கொடுத்தது ஒரு காரணமாகும். இதுவும் சரிதான். சிவகங்கை மன்னர் முத்து ஒடுகநாதர் படிச்சிருக்கோம். அவர் டச்சுக்காரர்களுக்கு பிசினஸ் பண்றதுக்காக ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அது யார் கோவத்துக்கு ஏற்படுத்துதுன்னா ஆங்கிலேயருக்கு கோவத்தை ஏற்படுத்துது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுக்க இது ஒரு காரணம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. சரி, சரியா விளக்குதா? இதுதான் காரணமா, பிரிட்டிஷ்காரன் சிவகங்கை மேல படையெடுப்பு நடத்துறதுக்கு இது உண்மையான காரணமா அப்படின்னு பார்த்தா எஸ், இது உண்மையான ஒரு காரணம். அதனால 2மே சரி, சரியான விளக்கம். 2மே சரி, சரியான விளக்கம். இதுக்கு நிறைய பேர் கரெக்டாக எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 57-58% இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதுலையும் பாருங்க, கிட்டத்தட்ட
ஒரு 40% பார்த்தீங்கன்னா இதுலயும் தப்பா தான் ஆன்சர் போட்டிருக்கிறோம். ரைட். இது புது விஷயம் உங்களுக்கு. மேபி தப்பு நடக்கலாம். என்னன்னா டச்சுக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணார். முத்துவடுகநாதர் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா டச்சுக்காரர்களுக்கு. தெரியாத விஷயத்துல ஒரு தப்பு நடக்கிறது பிரச்சனை இல்லை. பட் தெரிஞ்ச கேள்வியில் நடந்துடக்கூடாது. அது பார்த்துங்க. இதுல என்னன்னா இப்போ பிரிட்டிஷ்காரன் சிவகங்கை மேல படையெடுத்திருக்கான் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையே தப்புன்னு ஆன்சர் எடுக்கக்கூடாது இல்ல. அதை தப்புன்னு எடுக்கக்கூடாது இல்லையா? அதில் கவனமா இருக்கணும்ல. அதையும் எடுத்துருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கிட்டத்தட்ட 26% வந்து ஏ சரி. டி எடுத்திருக்கீங்க ஆக்சுவலா. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தவறுன்னு எடுத்திருக்கோம். இது எடுக்கவே கூடாது இல்ல. பிரிட்டிஷ்காரன் சிவகங்கை மேல படையெடுத்தது அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நாமளும் படிச்சிருக்கோம். அப்போ ஏ தவறுன்னு எப்படி எடுக்கக்கூடாது இல்லையா? டி ஆப்ஷன் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15%, 15% வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணதெல்லாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுலாம் வந்துருதுமா? யார் யார் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? பர்சன்டேஜ் கிளியராக வந்துருது. ஓகே, அடுத்தது 7th கொஸ்டின். சரியானதை தேர்க. சரியான கூற்று. கொஸ்டினை முழுமையாக படிங்க. திரும்ப அதான் நான் சொல்கிறேன். கொஸ்டினை முழுமையாக படித்து ஆன்சர் பண்ணோம். சரியான கூற்றை தேர்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுடன் சேர்ந்து பொது எதிரியான ஆங்கிலேயரை எதிர்க்க ஒப்புதல் அளித்தார். சரிதான். தொடக்க காலத்தில் திப்பு சுல்தானுக்கும் தீரன் சின்னமலைக்கும் மனக்கசப்பு, பகை இருந்தாலுமே கூட பின்னாடி ஒரு ஸ்டேஜில் தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தான் 2 பேரும் ஒரு டீமாக சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. இது கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 2வதுல பாருங்க. 3ஆம் மைசூர் போரின் போது தீரன் சின்னமலையின் வீரர்கள் திப்பு சுல்தானின் தலைமையின் கீழ் மாலவல்லி என்னும் இடத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டனர்னு கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எந்த மைசூர் போருங்கிறத அதில் பாயிண்ட். இதில் 3வது மைசூர் போர்ன்றது தவறு இல்லையா? 4வது மைசூர் போர் தானே சரி. இப்போ இதை வந்து கவனமாக பார்க்கணும். எந்த மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3ஆம் மைசூர் போர் கிடையாது, 4ஆம் மைசூர் போர். 4ஆம் மைசூர் போரில் தான் தீரன் சின்னமலை வீரர்கள்லாம் திப்பு சுல்தான் தலைமையின் கீழ் மாலவல்லி அப்படின்ற இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3rd மைசூர் வாரன்னு கொடுத்துருக்கோம்லமா, அதுதான் தவறு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? சரியான கூற்று. இப்போ எது சரி? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் சரி. அதுதான் அதுக்கு ஆன்சர். கொஞ்சம் கவனமாக படிக்கணும். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிக்கணும்னு வைங்களேன். இதில் என்னன்னா 1, 2 சரின்னு எடுத்தது தான் அதிகம். நீங்கள் எடுத்ததில் இந்த 1, 2 எடுத்திருக்கீங்களா? இதுதான் அதிகம். 60% எடுத்திருக்கீங்க. 60% தான் எடுத்திருக்கீங்க. என்னென்ன வேகமாக படிச்சுட்டு போகிறதான். இந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்க. தீரன் சின்னமலை இருக்காரு, ரைட், ஓகே. மாலவல்லி அப்படின்ற இடத்துல சண்டை போட்டாங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மைசூர் போர் நமக்கு எத்தனாவது மைசூர் போர்ன்றது அப்படியே கடந்து போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை அது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. தவறான கூற்று எது? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறோம். எது தவறுன்னு கேட்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா, தீரன் சின்னமலை ஓடா நிலையில் கோட்டையை அரண்மனையை கட்டினார். இது படிச்சிருக்கோம்ல. தீரன் சின்னமலை ஓடா நிலையில கோட்டை கட்டினார்னு படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே 2 தானே கொடுத்துருக்கேன். ஓடா நிலையில் கோட்டையை அல்லது அரண்மனைன்னு கொடுக்கல. கோட்டையை ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அரண்மனையை கட்டினார்னு கொடுத்துருக்கிறேன். அப்போ இது 2 கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டேட்மெண்ட் சரிதான், படிச்சிருக்கோம். கோட்டை கட்டினார். இது புதுசு நமக்கு. கோட்டை மட்டும் கிடையாது. தீரன் சின்னமலை ஓடா நிலையில ஒரு படைக்கலச்சாலையை கட்டினார்னு கொடுக்குறோம். படைக்கலச்சாலைனா வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு குடோன், அப்படி ஒன்று கட்டியிருக்காரு ஓடா நிலையில. ஸோ இது புதிய விஷயம் நமக்கு. கொஞ்சம் கவனமாக படிச்சுங்க. தீரன் சின்னமலை ஓடா நிலையில கோட்டை மட்டும் கிடையாது, அது கோட்டையும் கொடுத்தாலும் சரி, அரண்மனையும் கொடுத்தாலும் சரி, அது கூட அடிஷனலா படைக்கலச்சாலை அதையும் கட்டியிருக்கார். இதுவும் சரிதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து தீரன் சின்னமலை எட்டப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தவறு இல்லையா? எட்டப்பனுக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் தானே தொடர்பு. தீரன் சின்னமலைக்கும் எட்டப்பனுக்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறு. ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ. மற்ற 2மே சரிதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியான கூற்று எதுன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். 9th கொஸ்டின். இது இந்த கால வரிசை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அந்த கொஸ்டினில் கொஞ்சம் பொறுமையாக அந்த கொஸ்டின் பாருங்க. எந்தெந்த பீரியடில் எது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த கால வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல சொல்கிறோம், 1801 பிப்ரவரி மாதம் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை 1801 மார்ச் 3ஆம் நாள் தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? தூத்துக்குடியில் கைது செய்யலை. தூத்துக்குடியில் ஜெயிச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை தான். இதை கவனமாக இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. 1801 பிப்ரவரி மாதம் தான் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு போறார் ஊமைத்துறை. அந்த டேட்டா கரெக்ட். 1801 மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு தூத்துக்குடியில போய் சண்டை போட்டு பிரிட்டிஷ்காரனை தோற்கடிக்கிறார். தூத்துக்குடியை கைப்பற்றுவார். அந்த இடத்துல எழுதிக்கங்க. கைது செய்யப்பட்டார் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல அதை அண்டர்லைன் பண்ணி கைது செய்யப்படல, அவர் அந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறார். அதான் ராங். அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் தவறு.
இதிலே பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ராங், தவறான ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். சரி, அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றோம்? ஆன் மார்ச் 13, 1801 the British commander Colin Macaulay laid siege to the பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்னு கொடுக்குறோம். 1801 மார்ச் 13ஆம் நாள் ஆங்கில தளபதி காலின் மெக்காலே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார். படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? அதாவது ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா காலத்துல பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டவர் யார் அப்படின்னு படிச்சிருக்க நம்ம. காலின் மெக்காலே. அவர் கூட ட்ரை பண்ணுவாரு, அவரால் வந்து கோட்டையை முழுசா உடைக்க முடியாது அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவர் முற்றுகையிட்டார் அப்படின்றது கரெக்ட் தான், இது நோட்ஸ்லயே இருக்கு. அடுத்தது பாருங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சரி. 1801 மே 24ஆம் நாள் கர்னல் அக்னியூ தலைமையிலான ஆங்கிலேயரின் கூட்டுப்படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. அதாவது மெக்காலே முற்றுகையிட்டு முயற்சி பண்ணுவாரு, அந்த கோட்டையை வந்து அவரால் முழுசா உடைச்சிட்டு உள்ள போக முடியாது ஊமைத்துறை சிவத்தையா காலத்துல. அவருக்கு பின்னாடி முயற்சி பண்ணவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் அக்னியூ. இவர் தான் மருதுபாண்டியருக்கு எதிராக படையெடுத்தவர். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். காலின் மெக்காலே அண்ட் அக்னியூ இது ரெண்டுமே நோட்ஸ்ல படிச்சிருப்போம் நம்ம. முதல்ல காலின் மெக்காலே முயற்சி பண்ணார், அதுக்கு அடுத்தது அக்னியூ முயற்சி பண்ணார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கிறதுக்கு. இந்த டேட்லாம் பாருங்களேன் கொஞ்சம். இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 1801 பிப்ரவரி, இங்க 1801 மார்ச், இங்க 1801 மார்ச் 13. இந்த டேட்லாம் பாருங்க. இங்க மே, அப்போ மார்ச் 13ஆம் தேதி, மே 24ஆம் தேதி 1801 இதெல்லாம் சொல்றேன் நான். இங்கெல்லாம் ஊமைத்துறைக்கு எதிராக தான் இந்த படையெடுப்பு முற்றுகையெல்லாம் நடந்திருக்கு. எந்த தேதியில? 1801 மார்ச் 13ஆம் தேதியில, மே 24ஆம் தேதியில மெக்காலே, அக்னியூ இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக அந்த படையெடுப்பு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை போய் முற்றுகையிட்டாங்கன்னு சொல்றோம்ல, யாருக்கு எதிராக அந்த முற்றுகை அப்படின்னா ஊமைத்துறைக்கு எதிராக தான் அந்த முற்றுகை. அப்போ ஊமைத்துறை வெளியில் இருந்திருக்காரு அப்படின்றதான் பொருள். எந்த டேட்ல? 13ஆம் தேதி அன்னைக்கு, மே 24ஆம் தேதி அன்னைக்கெல்லாம். இங்க தப்பிச்சிட்டாருன்னு சொல்றோம், எங்க பிப்ரவரியில தப்பிக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா இங்க மார்ச்ல கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கொடுக்குறோமே. மார்ச்ல கைது செய்யப்பட்டிருந்தால் இங்க எப்படி மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு கைது பண்ணியிருந்தாங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு, மே 24ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஊமைத்துறைக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க? நடந்திருக்காது இல்லையா? ஒரு சின்ன ஒரு அனுமானம் தான், நமக்கு தெரியலனாலும் கூட ஒரு சின்ன ஒரு அனுமானம் யோசிக்கலாம். கொஞ்சம் நம்ம டீப்பா அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். டஃப் தான், ஆன்சர் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நிறைய விஷயம் இருக்கு. ஒன்று, 1801 பிப்ரவரியில தான் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிக்கிறார் ஊமைத்துறை. தப்பிச்சவர் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக படையெடுத்துட்டு போய் தூத்துக்குடியே கைப்பற்றுவார். 1801 மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு தூத்துக்குடியை கைப்பற்றுவார் ஊமைத்துறை. அப்புறம் மற்ற ரெண்டும் படிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறு, கைது செய்யப்பட்டார்ன்ற தவறு. மற்ற ரெண்டும் சரி. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ 2, 3 சரி, இதுதான் சரியானது. அடுத்தது, வீரன் சுந்தரலிங்கம் தொடர்பான கூற்றுல எது தவறானதுன்னு கேட்கிறோம். இது தவறான ஸ்டேட்மெண்ட். யாரை பத்தி? வீரன் சுந்தரலிங்கத்தை பத்தி. என்ன கொடுக்குறோம்? 1771 சொர்ணகிரி நிமிடத்தில் பிறந்த இவர் அப்படின்லாம் கொடுக்குறோம். யாருடைய தளபதினு கொடுக்குறோம் பாருங்க, முத்து ஒடுகநாதருடைய தளபதினு கொடுக்குறோம். அப்படியே அவரு வீரன் சுந்தரலிங்கம் யாருடைய தளபதி? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதி. இங்க முத்து ஒடுகநாதன் கொடுக்குறோம்ல, அதை படிச்சோன்னே நம்ம எடுத்துடணும்ல, இது கிடையாது அப்படி இல்லை நம்ம யோசிக்கணும். இது தவறானது. அடுத்தது பாருங்க, சரி அங்க படிச்சு கூட நம்ம தெரியல வைங்களேன். இவர் ராமநாதபுரம் கோட்டையில் லெப்டினன்ட் கிளார்க்கை வெட்டி கொன்றதாக கருதப்படுகிறது. இப்போ ராமநாதபுரம் கோட்டை, லெப்டினன்ட் கிளார்க் இவங்கெல்லாம் யாரோட தொடர்புடையவங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தோட தொடர்புடையவங்க தானே இவங்கலாம். முத்து ஒடுகநாதருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லையா? அப்படின்னாச்சும் நம்ம பார்க்கணும். அவசரத்தில் எடுத்துறோம். 2 பிறந்த வருஷம் கரெக்ட் தான், சொர்ணகிரி அப்படின்ற இடமும் கரெக்ட் தான். ஆனா இங்க முத்து ஒடுகநாதருடைய தளபதி அப்படின்றது தான் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டதுல இவருக்கு தான் பங்கு அதிகம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையுடன் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டதாக கருதப்படுகிறது. இது கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 1801 நவம்பர் 16 அன்னைக்கு ஊமைத்துறை கூட பாஞ்சாலங்குறிச்சியில இவரையும் தூக்கில போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் புக்ல இருக்கு, இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, இந்த தேதி எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் தவறு. அவர் யாருடைய தளபதி அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதிகளில் அவர் ஒருத்தர்.